The Lord, welcome to Word of Life. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து செய்த 17வது அற்புதத்தை தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 32லேருந்து 34 வசனங்கள் வரை இந்த அற்புதம் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்க, அவர்கள் புறப்பட்டு போகையில் பிசாசு பிடித்த ஊமையான ஒரு மனுஷனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பிசாசு துரத்தப்பட்ட பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ பிசாசு என்ன பண்ணுது? வாயை கட்டி வைக்கிறது. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய நிலையில கட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்படலாம். அதாவது கர்த்தர் நல்லவர்ன்றது நமக்கு தெரியும். கர்த்தர் நம்மை நேசிக்கிறார்னு நமக்கு தெரியும். கர்த்தர் இந்த காரியத்தை எனக்காக செய்வாரா அப்படின்னா அதற்கு பாசிட்டிவா நம்மளால பேச முடியாது. இது ஆவிக்குரிய நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில பிசாசு நம்முடைய இருதயத்தை, நம்முடைய நாவுகளை கட்டி வைக்கிறான். கர்த்தரை துதிக்க முடியாதபடி, கர்த்தரை உயர்த்த முடியாதபடி, கர்த்தரை கனப்படுத்த முடியாதபடி, இல்ல விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடாதபடிக்கு பிசாசு நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை கட்டு வைப்பான். நம்முடைய வாயை கட்டு வைப்பான், நாவை கட்டு வைப்பான். அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவிடத்துல நம்மளை தாழ்த்தி ஆவிக்குரிய ஜீவியத்துல இன்னும் அதிகமாய் பலப்படணும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆவியில நிறைந்த அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்கும் பொழுது உண்மையாலுமே நம்முடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படும். கர்த்தரை துதிக்க, கர்த்தரை கனப்படுத்த, விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.